மன்னிக்கவும், என்னால் பகுதி 4 முழுமையாக போட முடியவில்லை, இடையில் கட்டாகிவிட்டது. ஆகவே தொடர்கிறேன். பவுல் சொன்னார், திருச்சட்டத்தில் பாவம் இருந்தது, திருச்சட்டம் புனிதமானது என்று. திருச்சட்டம் பாவிகள் என்பதை எண்பிப்பதற்காக இருந்தது. திருச்சட்டம் இல்லை என்றால் பாவம் என்ன என்று எனக்கு தெரிந்திருக்காது. திருச்சட்டம் பாவிகள் என்பதை எண்பிப்பதற்காக இருந்தது. இதை செய்யாதே, களவெடுக்காதே என்றால் ஓகே, களவெடுக்காதே, நீங்கள் களவெடுக்காதே என்று பாவிகளுக்கு தான் சொல்ல முடியும், சொல்லியிருந்தேன். ஆக திருச்சட்டத்தில் பாவம் இல்லை. திருச்சட்டம் உங்களை பாவத்திலிருந்து தடுப்பதற்காக, பாவிகள் என்பதை எண்பிப்பதற்காக, அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்காக ஒரு தடையாக இருந்தது. செய்யாதே, அதுதான் திருச்சட்டம். திருச்சட்டம் உங்களை பாவத்தில் நுழைய விடாமல் தடுப்பது தான் திருச்சட்டம். இதைத்தான் நீங்கள் உரோமையர் 6, 7, 8 வாசிப்பீர்கள், அல்லது அந்த இதுக்குள் வாசிப்பீர்கள். ஆக பாவிகள் என்பதை எண்பிப்பதற்காகவே திருச்சட்டம் இருந்தது. திருச்சட்டம் இல்லை என்றால் பாவம் என்னென்று எனக்கு தெரிந்திருக்காது என்கிறார் பவுல். அதை இஸ்லாமியர் விளங்கிக் கொள்ளவில்லை. ஆக இந்த 4-5 அதிகாரங்களை அல்லது 3 அதிகாரங்களை விளங்கிக் கொள்ளாமல் மிகப்பெரிய போதகர்கள் வாதாடுவார்கள். காரணம், அவர்கள் மதத்திற்காக வாதாடுவது வழக்கம். அவர்களும் செய்கிறார்கள், கத்தோலிக்கரும் செய்கிறார்கள், பல பெந்தகோஸ்து அமைப்புகளும் சபைகளுக்காக செய்கிறார்கள். 3 பேரும் என்னை பொறுத்தவரையில் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள். பொதுப்படையாக இருங்கள், பொது நியாயமாக இருங்கள். இருக்குதென்றால் இப்படித்தான் இருக்குதுன்னு ஒத்துக்கொண்டு பழகுங்கள். மேலும் ஜேசுநாதரிடத்தில் எங்களுக்கு செபிக்க கற்றுத்தாருங்கள் என கேட்டபொழுது, ஜேசுநாதர் யாரை நோக்கி செபிக்க கற்றுக் கொடுத்தார்? யாரிடத்தில் பரிசுத்தாவியை கேளுங்கள் என ஜேசுநாதருக்கு சொன்னார். தந்தையிடம் பரிசுத்தாவியை கேளுங்கள், தந்தையிடம் செபம் சொல்லுங்கள், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவியை செபம், அதிலிருந்து அந்த பகுதியிலிருந்து தான் வந்தது. ஆக இதைவிட ஜேசுநாதர் உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்த மதலே மரியாவுடன் உரையாடுகிறார். யோவான் 20:19 வசனப்படி ஜேசுநாதர் சொல்லுகிறார், நான் உங்கள் தந்தையும் என் தந்தையும் உங்கள் கடவுளும் என் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன். ஜேசுநாதர் சொல்லியிருக்கிறார், அது உயிர்த்தெழுந்த பிறகு. ஆக என் கடவுளும் உங்கள் கடவுளும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என்று ஜேசுநாதர் சொல்லுகிறார். சரியா? இதை விட ஜேசுநாதர் சொல்லியிருக்கிறார், கடவுள் அனுப்பியவரை ஏற்றுக்கொள்வதே கடவுளுக்கு உகந்த செயல். அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டும்? திருத்துவக்காரர்களுக்கா? கடவுள் ஒருவரே என சொல்லும் என்னை போன்ற அமைப்புகளுக்கா? அல்லது நான் அமைப்பல்ல, தனிநபர்களுக்கா? அல்லது கடவுளுக்கா? நீங்கள் கடவுளுக்குத்தான் அஞ்ச வேண்டும். இதைத்தான் ஜேசுநாதர் சொல்கிறார், உங்களை நரகத்தில் கையளிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று. அந்த பகுதியிலே கடவுளுக்குத்தான் அஞ்சுங்கள் என்று கடவுளையும் தன்னையும் பிரித்து காட்டுகிறார். அவர் திருத்துவம் சரி என்றால் அந்த வசனத்தை கூற முடியாது. அந்த பந்தியை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் என நினைக்கிறேன். ஆக ஏன் நீங்கள் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பைபிளில் திருத்துவத்துக்கு சாதகமான எந்த ஒரு விஷயமும் அவர்களுடைய முன்னுரைகளை வாசித்தால் உங்களுக்கு அது சாதகமாக விடாது. யாரிடத்திலும் பைபிள் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஜோன் அதிகாரம் உட்பட பல ஆகமங்கள் ஒரிஜினல் பிரதிகள் யாரிடத்திலும் கிடையாது. ஒரிஜினல் இல்லாத பிரதிகளையும் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட பிரதிகளையும் வைத்துத்தான் சொல்லுகிறார்கள். அதை விட சொல்கிறார்கள், இதை சேர்த்தாலோ எடுத்தாலோ நரகம் என்று. ஆனால் சேர்த்தவைகளை வைத்துத்தான் அவர்கள் போதிக்கிறார்கள். உதாரணமாக மார்க்கு பிற்பகுதியில் கிட்டத்தட்ட 20 வசனங்கள் கத்தோலிக்கரால் பிற்சேர்க்கை என சொல்லப்பட்டே சேர்க்கப்படுகிறது. பெந்தகோஸ்து அமைப்புகள் பிற்சேர்க்கை என சொல்லாமலே சேர்த்துக்கொள்கிறார்கள். சொல்லாமல் சேர்த்து கொண்டதை வைத்து சொல்லி சேர்த்தாலும் பிழைதான். சொல்லி களவெடுத்தாலும் களவுதான், சொல்லாமல் களவெடுத்தாலும் களவுதான். என்ன சொல்லி களவெடுக்கிறது கொஞ்சம் த்ரில், அவ்வளவுதான். ஆக த்ரில்லான கள்ளர் கத்தோலிக்கர், த்ரில் இல்லாத கத்தோலிக்கர், மன்னிக்கவும், த்ரில்லான கள்ளர் கத்தோலிக்கர், த்ரில் இல்லாத கள்ளர்
பெந்தகோஸ்து அமைப்புகள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக திருத்துவத்தை எதிர்த்து நில்லுங்கள். திருத்துவம் திணிக்கப்பட்டது. திருத்துவம் சரி என்பவர்கள் பைபிளில் தெளிவான ஆதாரங்களுடன் பழைய ஏற்பாடுகளை சுட்டிக்காட்டி பேசுவதில்லை. அவர்கள் பலவற்றை உங்களுக்கு மறைப்பார்கள். அதிலிருந்து விடுதலை பெறுங்கள். கடவுள் ஒருவரே, விழிப்படையுங்கள், தெளிவு கொள்ளுங்கள். கடவுள் ஒருவரே என்றால் இயேசுநாதர் போதித்திருக்க வேண்டும். நன்றி. இத்துடன் பார்ட் 4 முடிகிறது.